முடியாதடி முடியாது. மனசாலே நான் நினைச்சேன் மகராசை வேண்டும் அம்மா. மீண்டும் உயிரோடு வர முடியாது என்று விளக்கின்றாய் தாயி. அம்மா, செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்து விட்டீர்களா? நான் எதை கேட்டாலும் தருவேன் என்று என்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்தீர்கள் தாயி. இந்த உலகத்தை படைத்தவன் நீ என்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார். செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் அம்மா. இந்த சக்தியானவள் சத்தியம் செய்து கொடுத்து விட்டால் சத்தியத்தை காப்பாற்றவில்லை. இவளா ஒரு தெய்வமா? இவள் ஒரு கல் சிலை, தெய்வம் கிடையாது என்று நீ உரைத்த வண்ணம் இந்த உலகத்தில் சத்தியம் இருக்கிறது என்று அதற்கு எடுத்துக்காட்டாகவே நான் இருக்கின்றேன். இவ பாத்திரையா, உன் கணவன் இறந்து விட்டார். இறந்த கணவன் மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று உரைத்தாய். இப்போது இறந்தவுடைய கணவன் உள்நாக்கையும் மணிக்குடலையும் அறுத்து என் அங்கத்தில் சமைத்து கட்டினாய். என் அங்கப்பசி தீர்ந்தது. இப்போது என் அங்கப்பசி தீர்த்து உடைய கணவன் இப்போதே நான் படைக்கின்றேன். எப்படி தெரியுமா? என் அரண் வழியாக இப்போது பாவாட வழியாக படைக்கின்றேன் உன் கணவனை. ஓ இதோ படைத்திருக்கின்றேன். இன்று முதல் உடைய கணவனுக்கு பாவாடராயன்
ஆற்றிலே பிறந்த நான் கள்ளிக்காத்தானாக பிறந்து உனது பாவாடை அறையிலே பிறக்க வைத்ததா இன்று முதல் உனக்கு காவல் தெய்வம் இந்த பாவாடராயின் பிறப்பு பாவாடராயின் பிறப்பு பாவாடராயின் பிறப்பு எனது மனைவியோ அருணாட்சியோ உனது ஆலயத்து முன்பாக ஆராய்ச்சி அம்மனாக இருக்க வேண்டும் தாயே. பாவாடராயன் நீ எல்லை பிடாரியாக இந்த ஊரை வலம் வரும் பொழுது உனக்கு காவலாக நான் வருவேன். அப்பொழுது உன் ஆலயத்திற்கு காவல் தேவை அல்லவா? ஆகையால் நீ பிடாரி அம்மனாக செல்லும் பொழுது உன் ஆலயத்துக்கு காவலாக என் மனைவி அருணாட்சியோ கரங்களிலே விளக்கேந்தி ஆராய்ச்சி அம்மன் இப்போது படைக்கின்றேன் ஆராய்ச்சி அம்மன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அன்பார்ந்த நாடக கலாரசு பெருமக்களே, இந்த அருமையான நல்ல லாலினை நம்முடைய கிராமத்தில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு கண்ணிவிட்டு வகரா அனைவரும் ஒன்று சேர்ந்து புதிய ஆலயத்தை அமைத்து அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தேர் திருவிழா செய்து இந்த புனிதமான மேடையில் மந்தவாசி ஸ்ரீ கலதேவி நாடகம் நடத்தினார். கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் என்னும் பாவாடராயின் பிறப்பு. கள்ளிக்காத்தான் அருணாட்சி திருமணம் என்னும் பாவாடராயின் பிறப்பு. அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து போர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாள் மண்டல பூஜை நிறைவு விழாவும் செய்து இந்த அழகான மட்டப்பிறையூர் கிராமத்திலே ஆராய்ச்சி அம்மனுடன் அங்காள வரபேஸ்வரியாக கொண்டு காவல் தெய்வம் பாவாட ராஜனுடன் அம்மன் காட்சி தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிஷேக நீரை இந்த கும்பாபிஷேக நீரை எடுத்துச் சென்று இல்லத்திலும் ஆடு மாடுகளுக்கும் உங்கள் வீட்டு மனையிலும் தெளித்தால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் கிடைத்து அம்பாள் அலுவலகம் பெறுவார்கள். அதே போன்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அம்பாள் இடத்திலே அருள் பிரசாதம் பெற்று சென்று அம்பாள் அலுவலகம் பெற இந்த எலுமிச்சங்கனியை பெற்று சென்றால் சுபிச்சம் நடக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை ஆக்கியம் தருவார் அங்காள வரமேஸ்வரி அம்மா. நீ கள்ளா